Good morning, students. Okay, today we are going to discuss about the topic the law of equimarginal utility. Okay, so last classல வந்து நம்ம diminishing marginal utility பற்றி பார்த்தோம். ஸோ diminishing marginal utility வந்து அது வந்து அந்த லா வந்து இட் இஸ் அப்ளைட் ஓன்லி ஃபார் ஒன் கமோடிட்டி. நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறப்ப மட்டுமே தான் நம்ம அந்த லா வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இன் ரியாலிட்டி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்ம அட் ஏ டைமில் வந்து மோர் தென் ஒன் ப்ராடக்ட்டை வந்து நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த டிஎம்யூ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியா இந்த லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாக் தான் அதர் நேம்ஸ் வந்து லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து இன்னொரு நேம்ஸில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்விலிபிரியம் அண்ட் காசன்ஸ் செகண்ட் லா அண்ட் த லா ஆஃப் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூட இந்த லாவை சொல்கிறாங்க. ஸோ கம்மிங் டு டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் வந்து இஃப் எ பர்சன் ஹேஸ் எ திங் விச் ஹி கேன் புட் டு செவரல் யூசர்ஸ் ஹி வில் டிஸ்ட்ரிபியூட் இட் டு among these users in such a way that it has same marginal utility in all அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட காசு இருக்குது, லைக் ஒரு 50 rupees இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 rupees வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ நீங்கள் வந்து லைக் ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் அது உங்களோட சாய்ஸு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இன்கம்மை வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அது உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் இட் ஹேட் அ கிரேட்டர் மார்ஜினல் யூட்டிலிட்டி in one use than the other, he would gain by taking away some of it from the second use by applying it to first அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு ஒரு 6 ஆரஞ்சஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஆப்பிள்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் 2 ஆப்பிள்ஸ்லேயே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ரிமைனிங் இருக்கிற ஆப்பிளை வந்து ஆரஞ்சை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும், எனக்கு 2 ஆப்பிள் போதும் அப்படின்னா நீங்கள் மீதி இருக்கிற வந்து ஆப்பிளை வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஆரஞ்சு வந்து கன்சியூம் பண்ணலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆரஞ்சஸ் வாங்கி அந்த ஆப்பிளை ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ எந்த ஒரு 2 பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த லாவோட அதர் நேம் வந்து லா ஆஃப் சப்ஸ்டியூஷன் கூட அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, நீங்கள் அதை வந்து படிச்சிங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லா இன்னும் நல்லா பிடிக்கும். ஓகேவா? அண்ட் கமிங் டு அசம்ஷன்ஸ். வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் மேட் ஃப்ரம் திஸ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தி கன்சியூமர் இஸ் ரேஷ்னல் இன் சென்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு கெட் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு நார்மல் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட திங்கிங் நம்ம என்ன கன்சியூம் பண்ணாலும் நம்ம வந்து அதில் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு இன்கமில் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் ரேஷ்னல் ஃபீலிங், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அசம்ஷன். அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், த யூட்டிலிட்டி ஆஃப் ஈச் கமோடிட்டி இஸ் மெஷரபிள் இன் கார்டினல் நம்பர்ஸ். ஸோ நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து நம்பர்ஸில் வந்து அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே? ஸோ அதுதான் வந்து செகண்ட் அசம்ஷன். அண்ட் கமிங் டு தேர்ட் ஒன், மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு என்னது? மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? இல்லையா? ஸோ இந்த நமக்கு வந்து காசு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அது போதும் அப்படின்னு நினச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி வந்து நமக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் ஏ அசம்ஷன். ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் கமிங் டு ஃபோர்த் அசம்ஷன், த இன்கம் ஆஃப் எ கன்சியூமர் இஸ் கிவன். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து இந்த ஒரு லா ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ நம்ம இன்கம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன் வந்து இருக்கும், லைக் அது வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த லா கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் வந்து அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் தான் ஃபோர்த் அசம்ஷன். அண்ட் கமிங் டு ஃபிஃப்த் ஒன், தெர் இஸ் அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். ஸோ த பர்ஃபெக்ட் காம்படிஷன் அது ப்ரைஸஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதான் ஃபிஃப்த் அசம்ஷன். அண்ட் கமிங் டு த சிக்ஸ்த் ஒன், த ப்ரைஸஸ் ஆஃப் த கமோடிட்டிஸ் ஆர் கிவன். ஸோ ப்ரைஸஸ் வந்து கமோடிட்டிஸ் ஆஃப் த ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? த சிக்ஸ்த் அசம்ஷன். கமிங் டு செவன்த் ஒன், த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பரேட்ஸ். ஸோ டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன? நம்ம ஒரே பொருளை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் செகண்ட் ஆப்பிள் இருக்காது. செகண்ட் ஆப்பிள்
சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேர்ட் ஆப்பிள் இருக்காது. ஸோ அந்த ஒரு மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து இங்கே வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ these are the 7 assumptions that are made under the law of equimarginal utility. And coming to explanation, இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியலைன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ the law can be explained with the help of an example. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா வந்து இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Suppose a consumer wants to spend his limited income on apple and orange. He is said to be in equilibrium only when he gets maximum satisfaction with his limited income. ஓகே, ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு கன்சியூமர் ஒருத்தர் வந்து ஒரு கன்சியூமர் வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்கமில் வந்து he has a choice of buying 2 fruits, that is apple and orange. ஸோ அது ரெண்டும் வாங்குறப்போ அவருக்கு வந்து அந்த 2 பொருள் இருந்துமே அவர் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் 2 பொருள் வாங்கியுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவர் வந்து அதிலிருந்து ஒரு யூஸ்ஃபுல்னஸ் வந்து கெயின் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஈக்குலிபிரியம் சுச்சுவேஷனை சொல்ல முடியாது. ஸோ எப்போ வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோன்னா லைக் when the consumer is attaining the maximum satisfaction, எப்போ மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணுறாங்களோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ஈக்குலிபிரியம் சுச்சுவேஷனாக இவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே வந்து எது வாங்குறாங்க, ஆப்பிள் வாங்குறாங்க அண்ட் ஆரஞ்சு வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃபார்முலா. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை த ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச். ஸோ தட் இஸ் போத் ஈக்குவல் டு கே. இங்கே கேனா என்னென்னா இன்கம் லெவல். ஓகேவா? ஸோ இந்த அவர்கிட்ட இருக்கிற இன்கமில் வந்து ரெண்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும் வித்தின் தட் கிவன் ப்ரைஸ். ஸோ தட் இஸ் த ஃபார்முலா என்னவா, MUA, தட் இஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் A பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள், that is equal to marginal utility of orange by price of orange, that is equal to K, where K is income. Okay, so this is the formula. And இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க பாருங்கள். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஒரு 10 rupeesக்கு ஆப்பிள் வாங்கினா அதில் வந்து எவ்வளோ மார்ஜினல் யூட்டிலிட்டினா 50. ஸோ 50 is the marginal utility gaining when consuming apple. Okay, that is equal to marginal utility of orangeக்கு வந்து 20 divided by 4. ஓகேவா? அது வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ 10 divided by 50 divided by 10 is 5 and 20 divided by 4 is equal to 5. Okay, so that is the formula. And coming to this tabular column, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கமோடிட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த டேபிளர் காலம் பொறுத்த முன்னாடி இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நீங்கள் அது படிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா the law can be illustrated with the help of the tabular. Let us assume, ஃபஸ்ட்டு நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா கன்சியூமரோட இன்கம் வந்து ₹11 ரூபீஸை அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து he wants to spend இந்த 11 rupeesல வந்து அவர் எத்தனை ஆப்பிள் வாங்குறாரு, எத்தனை ஆரஞ்சு வாங்குறாரு. ஸோ he is buying about 6 units of apple and 5 units of oranges. 6 apples and 5 oranges வாங்குறாரு. each unit price வந்து ₹1. Okay, so remember that. And coming to this tabular column, yes, here 6 commodities like 1 2 3 4 units of commodities வந்து 1 2 3 4 5 6. And first ஆப்பிள் வந்து கன்சியூம் பண்ணுறப்போ டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகே, அண்ட் செகண்ட் ஆப்பிள் கன்சியூம் பண்ணுறப்போ 45. ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரைட் இன் எக்ஸாம். ஓகே, மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு என்ன? த அடிஷ்னல் யூனிட், த அடிஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கெயின்ட் வென் ஒன் மோர் யூனிட் இஸ் ஆடட் இல்லையா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து 25 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த செகண்ட் வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 45 - 25 gives 20 and 63 - 45 gives 18. அதே மாதிரி தான் நம்மளுக்கு 78 - 63 gives 15 and 88 - 78 gives 10 and 92 - 88 gives 4.
ஓகே in the same way we need to calculate for orange also. ஆரஞ்சுக்கும் அப்படி தான் calculate பண்ணணும். ஸோ 1 யூனிட் ஆஃப் கமோடிட்டி வந்து கன்சியூம் பண்ணுறப்போ அதோட டோட்டல் யூட்டிலிட்டி வந்து 30. அது மாதிரி நம்ம ஒரு அஸ்யூம்டு வேல்யூஸ் எடுத்துக்கணும். 30, 41, 49, 54, 58 and 61. ஓகே, அந்த அஸ்யூம் வேல்யூஸ் எடுத்த பிறகு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எப்பயும் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட் வேல்யூ சேமாக இருக்கும், 30 இருக்கும். அண்ட் செகண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ 41 minus 30 gives 11, 49 minus 41 gives 8. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டோட்டல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபார் ஆல் தி கமோடிட்டிஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க, 6 ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ 6 ஆப்பிள்ஸ் வாங்குறப்போ 6 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் வாங்குறப்போ 6th ஆப்பிளில் தான் அவங்க வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 6th ஆப்பிளில் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 5 ஆரஞ்சஸ் வாங்கியிருக்காங்க. 5th ஆரஞ்சில் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ 4. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கா. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. அண்ட் தென் அந்த கிராஃப் பாருங்கள். கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் யூனிட்ஸ் ஆஃப் ஆரஞ்ச். ஓகே, அண்ட் in both the x-axis units of apple and units of orange எடுத்துக்கங்க. and in y-axis marginal utility of apple and marginal utility of orange. ஓகே, அங்கே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா ரெண்டுமே ஆப்பிள்னு இருக்கும், ஆரஞ்சாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கிராஃப் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். ஓகேவா? ஸோ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். A1 B1 மாற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து A2 B2 B1 இருக்குது, A1 B1 மாற்றிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ let me explain you this. If a consumer wants to attain maximum utility, he should buy 6 units of apple. ஸோ ஒரு கன்சியூமர் வந்து மேக்ஸிமம் யூட்டிலிட்டி அட்டைன் பண்ணிக்கணும்னா இங்கே வந்து இந்த டயக்ராமில் பொறுத்த வரைக்கும் 6 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் வாங்கி 5 யூனிட்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் வாங்கினா மட்டும்தான் அவங்களோட வித்தின் ஹிஸ் இன்கம், அவங்களோட இன்கமில் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாங்க. ஓகேவா? ஸோ தட் he can get 92 plus 58 is equals to 150 units. ஸோ எப்படி அது வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி பாருங்கள். மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து 4 கிட்ட இருக்கிறது வந்து 98, டோட்டல் யூட்டிலிட்டி வந்து 98. அண்ட் அகெயின் இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி இங்கே வந்து 5 ஆரஞ்சஸ் வாங்குறப்போ அதோட டோட்டல் யூட்டிலிட்டி வந்து 58. அதே தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. 92 plus 58. டோட்டல் யூட்டிலிட்டி எத்தனை யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 150 யூனிட்ஸ். ஸோ நோ அதர் காம்பினேஷன் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் கிவ்ஸ் ஹையர் தேன் 150 யூட்டிலிட்டிஸ். ஸோ எந்த ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட அதிகமாக யூட்டிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இதுதான் மேக்ஸிமம். இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும்தான். எந்த காம்பினேஷனு 6 ஆப்பிள்ஸ் அண்ட் 5 ஆரஞ்சஸோட காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் யூட்டிலிட்டிஸ் வந்து கெயின் பண்ணுறது. அதுதான் 150 யூனிட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம ஃபார்முலாவை போட்டிருக்காங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் த ஆப்பிள், தட் இஸ் ஈக்குவல் டு marginal utility of orange divided by the price of the apple. ஸோ இங்கே the marginal utility of apple எவ்வளோ 4. ரெண்டுமே 4 தான். ஆப்பிளுக்கும் 4, ஆரஞ்சுக்கும் 4. அதோட ப்ரைஸ் எவ்வளோ, ஈச் யூனிட் நம்ம ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம், 1 rupee. ஸோ அதுதான் 4 divided by 1, that is equals to 4 divided by 1. Okay, so and then coming to criticisms. ஸோ வாட் ஆர் ஆல் த கிரிட்டிசைசம்ஸ்? என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ப்ராக்டிஸ் யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட் ஒன்லி பி ஃபில்ட். யூட்டிலிட்டி வந்து இங்கே கார்டினல் நம்பர்ஸ் 1 2 3 நம்பரில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து இன் ரியாலிட்டி நம்ம வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் நம்பர்ஸில் கவுண்ட் பண்ண முடியாது, ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ண முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு ட்ராபேக். அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், திஸ் லா கேனாட் பி அப்ளைட் டு டியூரபிள் கூட்ஸ். ஸோ டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் அண்ட் டியூரபிள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டியூரபிள் என்ன, விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் எ லாங் டைம் ஆஃப் பீரியட். ஓகே, இந்த ஒரு லா வந்து டியூரபிள் கூட்ஸ்க்கு அப்ளை ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ராபேக்ஸ். ஓகே கைஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் வந்து யூ கேன் ஆஸ்க் மீ பர்சனலி. ஓகே, தேங்க்யூ.